தீப்ஷிகா அடுத்த தலைவர் படத்தில் இருக்காங்க. ஓ மை காட், தீப்ஷிகா தலைவர் 173ல இருக்காங்களா? நீங்க வந்து ஆக்ட்ரஸ் மாடல் இதுக்கப்புறம் கிடையாது, நீங்க ஆக்ட்ரஸ் மாடல் பிளஸ் விங்ஸ் இல்லாத ஒரு ஏஞ்சலுங்க. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். மார்க் ஒரு பெரிய பட்ஜெட் படம், பெரிய கன்னடா சூப்பர் ஸ்டார். ஸோ ஒர்க் பண்ணுறப்போ அவருடைய ஆரா எப்படி இருந்துச்சு? ஃபேன்ஸ் கிரேஸ் வேறு லெவலில் இருக்கும் கன்னடாலலாம். ஸோ அவங்களுடைய ஃபேன்ஸ் பற்றியும் அந்த கிரேஸ் பற்றியும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு? ஒரு பிக்சர் தான் நான் சாரோட போட்டிருந்தேன். அது வந்து ஆட்டோ பின்னாடி அடிச்சுட்டாங்க. ஓகே, அதெல்லாம் பார்க்கும்போது இட் வெல் லைக் ஓ காட், I want to finish him. It's a collaboration of work தான். With the Tamil people and Kannada people, it was a good collaboration, I would say. And a lot of Tamil peoples and Kannada people all together எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அண்ட் ஐ ஆல்சோ வாண்டட் டு, அங்கே இருக்க கோ டைரக்டர்ஸ் கிட்ட நான் சொல்லிடுவேன், எனக்கு இது கன்னடாலே பேசுங்க, ஐ வாண்ட் டு லேர்ன் கன்னடா அந்த மாதிரி. ப்ரோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான அழகான நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, பார்த்தாலே ஷை ஃபீலிங்ஸ், தீப்ஷிகா இருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள்? சூப்பராக இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த லைட்ஸ் ஆஃப் பண்ணிடலாம் நினைக்கிறேன். இருங்க, ஏன்னா நீங்களே இவ்வளோ பிரைட்டாக நிலா மாதிரி அழகாக இருக்கப்போ லைட்ஸ் தேவையில்லை. நைஸ், தேங்க் யூ. நான் உண்மையாவே சொல்றீங்க போல. நீங்க அவ்வளவு பிரைட்டா டாமினேட் பண்றீங்க, லைட்டையே டாமினேட் பண்றீங்க. தேங்க்ஸ். சூப்பர். எப்படி போயிட்டு இருக்கு லைஃப், வாழ்க்கைகள்? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. மார்க் ரிலீஸ் ஆயிருக்கு நியூ இயர் அப்போ. எஸ், பிக்கெஸ்ட் செலிப்ரேஷன் ஆஃப் மை லைஃப். ஏன்னா நியூ இயர் அன்னைக்கு ஒரு மாஸ் ஃபிலிம், டு செலிப்ரேட்டட் ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் அண்ட் யூனோ ஒன் ஆஃப் த டாப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சத்யஜோதி. So what more can I ask for? Yeah, extremely humbled and grateful. எப்படி ஆக்டிங்? why acting? Why acting na interest da. Interest da? Like interest, like just got an interest and I'm here. நீங்க மாடலிங் அண்ட் ஆக்டிங்? மாடலிங், அதுக்கப்புறம் I was doing ads and all. I was getting film opportunities and luckily it happened. நைஸ் நைஸ் நைஸ், சூப்பர். அண்ட் மார்கன்ல ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ட்ரடக்ஷன் மைக்கிள்லேயே கேரக்டர் ரோல் பண்ணீங்கல்ல, மைக்கிள். அதுக்கப்புறம் இன்னொரு படமும் பண்ணீங்க, அண்ட் தென் மார்கன் தானே? ஆமாம் ஆமாம். சூப்பர். இந்த கிராஃப் எப்படி பார்க்குறீங்க? 2022ல் வந்தீங்க. ஸோ எப்படி இருக்குது நம்ம இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது? Tamil industry is quite good based on the films we choose. That is very important as an actor to choose films. So I would say Mark is my best of my work. Nice. Yeah. And also there's upcoming film coming for me in Telugu. I am excited for that. சூப்பர். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய ஐடியாஸ்லாம் இருக்கும். மாடலிங் பண்ணிருக்கப்போ நிறைய கமர்ஷியல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருப்போம். நம்ம ஆக்டிங்ன்றப்போ அது எப்படி இருந்துச்சு? லைக் நீங்கள் பார்த்த ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன இருந்துச்சு? வெளிலேருந்து பார்க்குறப்போ ஆக்டிங் ஒரு மாதிரி இருந்திருக்கும், உள்ளே ஒர்க் பண்ணுறப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சா? how was it to you? வெளிலேருந்து பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவ் ஃபீல்டு. சினிமான்றது வந்து எல்லாருக்குமே நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அது மாதிரி ஒரு அட்ராக்டிவ் ஃபீல் தான். பட் உள்ளே வரும்போது அதுக்குன்னு ஒரு ஸ்கில் செட் தேவை. அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு வி நோ ஹவ் டு அப்ரோச் திங்ஸ், அது இருக்குது. லாட் ஆஃப் திங்ஸ், இட்ஸ் ஆல் நியூ லேர்னிங் ப்ராசஸ் தான் கம்ப்ளீட்லி. எவ்ரி ஸ்டெப் அஹெட் இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். ஈவன் ஆக்டர்ஸ் ஹூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் தே ஆர் ஆல்சோ லேர்னிங் நியூ திங்ஸ் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் லேர்னிங் ப்ராசஸ் தான். வந்துட்டு இப்போது அடுத்தடுத்த படங்கள் மூலமாக வந்து ஐம் ஜஸ்ட் கீப் லேர்னிங் ஹவு டு சூஸ் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ லைக்வைஸ் இட்ஸ் கோயிங் ஆன். ரொம்ப புதுசாக இருந்த விஷயம் என்ன இந்த கமர்ஷியல்ஸ்க்கும் மாடலிங்க்கும் உள்ள சினிமாவில் வந்த உடனே ஃபிலிம்ஸில் என்ன இது இப்படியா புதுசாக இருக்குது இது கொஞ்சம் அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்த விஷயம் என்னது? சிமிலர் ஃபீல்டு தான் மாடலிங் அண்ட் இட்ஸ் நாட் அ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ ஃபீல். என்னன்னா யூ ஷுட் ஹாவ் அ ஸ்கில் செட் டு பி அஸ் அன் ஆக்டர். இப்போது மாடலிங்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட் இருக்குது. அதுக்கு வி ஷுட் பி ஒரு ஃபிட்னஸ் இருக்கணும். அண்ட் அந்த மாடல் மாதிரி ஒரு யூனோ கம்ப்ளீட் க்ரூமிங் ஸ்டைல், அந்த ஒரு ஃபேஷன் இது இருக்கணும், ஃபேஷன் சென்ஸ் இருக்கணும். ஆல் திஸ் திங்ஸ் ஃபார் அன் ஆக்டர் வாட் எவர் த கேரக்டர் ரெக்யூர்ஸ். இப்போது இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது இருக்கணும். அகேன் த ஃபிலிம் ஷுட் ரீச் அஸ், வி ஷுட் ரீச் த ஃபிலிம். ஸோ இட்ஸ் லைக் என்லெஸ் பாசிபிலிட்டிஸ் தான் பேஸ்ட் ஆன் அவர் ட்ரை. பேசிக்காக ஒரு ஆக்டருக்கு ஒரு நல்ல ரெகக்னிஷன் என்னென்னா வந்து வெளியில் ஆடியன்ஸ் பார்த்துட்டு
நம்மளை ரெகக்னைஸ் பண்ணதாகட்டும் இல்லை நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறதாகட்டும் செல்ஃபி எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு அது எப்படி இருக்குது பார்க்குறப்போ அந்த ரெகக்னேஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கா? இன்ஸ்டாஸில் மெசேஜ் பண்ணி இப்போது கரண்ட்டாக வந்து எல்லாருமே வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி அன்பை கொட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு? அந்த ரெகக்னேஷன் ஆடியன்ஸோட லவ் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. மார்கன் பார்த்தப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் லாட் ஆஃப் பீப்புள் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கு அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, தோ தேர் வாஸ் அ லிமிட்டட் ஸ்பேஸ் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் ரீச் பண்ணியிருந்தாங்க. நான் பேசிக்காக அந்த அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற பர்சன் கிடையாது. ஓகே, நம்ம பர்சன் வேர் இஃப் ஐ சாட்டிஸ்ஃபைடு வித் ஒர்க், என்னோட ஒர்க் எனக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சுன்னா ஐல் பி ஹாப்பி. ஏன்னா டெஸ்பைட் ஆஃப் த ஃபிலிம் பீங் அவுட் அண்ட் அதோட அப்ரிஷியேஷன் எப்படி இருக்குன்றதை தாண்டி இஃப் ஐ கிவன் த பெஸ்ட் ஒர்க் பட் ஐ வில் நெவர் கெட் சாட்டிஸ்ஃபைட் ஆல்சோ. ஆமாம், பார்த்துட்டு இட் குட் ஹவ் பீன் பெட்டர். ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் இது பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு இருக்கும். பட் மாயா கேரக்டர் வந்து எனக்கு கொஞ்சம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஐ ஃபெல்ட் ஓகே திஸ் இஸ் இதுக்கு மேலே ஓகே திஸ் இஸ் ஃபைன் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ லைக்வைஸ் அதே மாதிரி லைக் லாட் ஆஃப் லவ் ஃப்ரம் கர்நாடகா. people are so welcoming. அங்கே வந்து ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் யூ ஸோ வார்ம் அண்ட் வெல்கமிங். எனக்கு நிறைய மெசேஜ் நான் பூஜா பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கும் போதே இட் வாஸ் எவ்ரிவேர். நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பூஜா வீடியோ. ஓகே, இட் பிகம் லைக் ஒரு ரொம்ப எல்லா யூடியூப்ல வந்துச்சு, எல்லா இடத்துலையுமே இட் கேம். ஸோ ஐ ஃபெல்ட் லைக் ஒரு பிக்சர் தான் நான் சாரோட போட்டிருந்தேன், அது வந்து ஆட்டோ பின்னாடி அடிச்சுட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இட் வெல் லைக் ஓ காட் அந்த மாதிரி இருந்துச்சு. தேர் ஆர் ஸோ வெல்கமிங். நான் நிறைய ஆமாம் என்னோட கமெண்ட்ஸ்லேயே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, கமெண்ட்ஸ்லேயே வந்து வெல்கம் டு கன்னடா இண்டஸ்ட்ரி அண்ட் வெல்கம் டு சாண்டல்வுட் அந்த மாதிரி நிறைய வந்துச்சு. அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பீப்புள் அட்லீஸ்ட் ரிசீவிங் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ஹோப்ஃபுல்லி நவ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ಕನ್ನಡ. ಸ್ವಲ್ಪ ಮಾತಾಡ್ತೀನಿ. ಸೊ அப்படியே ಸ್ವಲ್ಪ அப்படியே கலியுತ್ತಿದ್ದೀನಿ. ஓகே, எனக்கு புரியல, பட் ஆனால் நீங்கள் ஏதோ சொல்கிறீங்கன்றது மட்டும் புரியுது. கற்றுப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்றீங்க. நைஸ். மார்க் ஒரு பெரிய பட்ஜெட் படம், பெரிய கன்னடா சூப்பர் ஸ்டார். ஸோ ஒர்க் பண்ணுறப்போ அவருடைய ஆரா எப்படி இருந்துச்சு? ஃபேன்ஸ் கிரேஸ் வேறு லெவலில் இருக்கும் கன்னடாலலாம். ஸோ அவங்களுடைய ஃபேன்ஸ் பற்றியும் அந்த கிரேஸ் பற்றியும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு. அவரோட ஆரா வந்து இட்ஸ் வெரி அட்மைரபிள் ஒன் ஃப்ரம் த டே ஒன். ஈவன் ஃப்ரம் த பூஜா இட் வாஸ் குட். அண்ட் அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்லேயுமே ஹீ இஸ் வெரி ஜெனரஸ் அண்ட் ஹீ கேர்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ஒரு வைபான ஒரு பர்சன், ஆனால் பார்த்தா ஒரு கமாண்டபிளான ஒரு பர்சனாக இருப்பார். அகேன் ஆல்சோ ஹீ டேக்ஸ் த லீடர்ஷிப் ஆஃப் த ஷூட்டிங். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துப்பார். அண்ட் ஆல்சோ அந்த ஸ்பேஸ் இருக்கும் எல்லாருக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ லைக்வைஸ் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுமே வந்து எனக்கு ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஃபிசிக்கலி ஒரு இன்டென்ஸான ஒரு மீடியம் தான். ஏன்னா நான் நிறைய யூனோ ஃபுல்லாகவே எனக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் லைக் சேசிங் அந்த மாதிரி இருக்கும் கண்டினியூஸாக. ஐ வாஸ் கெட்டிங் எக்ஸாஸ்டட் அந்த மாதிரி. எமோஷ்னலி ஆல்சோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் ஷுட் ப்ளே சம். அந்த கேரக்டர் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்வாகான ஒரு ஸ்ட்ராங் விமன் அப்படின்னு ப்ளே பண்ணும்போது எமோஷ்னலி ஆல்சோ இட் வாஸ் சேலஞ்சிங். But again, yeah, it went well. Have you seen Mark, by the way? No, right? I know. It's okay. Maybe I should have asked it out of the camera. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்காகவே போய் பார்க்குறேன். கண்டிப்பாக. ஓகேவா? அண்ட் தென் கிச்சா சுதீப் சார் பற்றி பேசுகிறப்போ நான் எங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னா ப்ரெஸ் மீட்டில் பார்க்குறப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு. ப்ரெஸ் பீப்புள் ஒன்று கேட்டிருப்பாங்க, ஆக்டர்ஸ் ஓரம் தள்ளிட்டீங்க நீங்கள் இருக்கீங்கன்னா அவங்க கூப்பிட்டு இவங்க தான் மெயின் அப்படின்னு சொல்கிறப்போ யார் சாமி மாசா இருக்காரு, அந்த மூமெண்ட் வேற லெவல் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? He's like that. He's like, I think and the question வந்து I don't know whether about the question, but the answer served rightly, I would feel. And also you could see the ample space in the film. இந்த ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த எனஃப் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் அந்த கொஷின் அங்கே ஒரு ரெக்கார்ட் கொஷின் கிடையாது. பட் இட் வாஸ் ஓகே. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஆகட்டும் கன்னட இண்டஸ்ட்ரியில் பார்க்குற ஒரு வித்தியாசம் ஜென்ரலாக ஒரு பேசிக் கொஷின் தான். ஆனால் இன்டெப்த்தாக போய் கேட்குறப்போ இங்கே எல்லாருமே வந்து தமிழ் பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும். நீங்கள் ஒரு தமிழ் போனன்றனால அங்கே எப்படி இருந்துச்சு அந்த கம்ஃபர்டபுள்? அங்கே ஒரு சேம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அது பெரிய நம்ம தமிழர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், டிஃப்ரென்ஸ் இல்லை. there was also it's a collaboration of work தான் with the Tamil people and Kannada people. It was a good collaboration, I would say.
அண்ட் லாட் ஆஃப் தமிழ் பீப்புள்ஸ் அண்ட் கன்னடா பீப்புள் ஆல் டுகெதர் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அண்ட் ஐ ஆல்சோ வாண்டட் டு அங்கே இருக்க கோ டைரக்டர்ஸ் கிட்டலாம் நான் சொல்லிடுவேன், எனக்கு கன்னடாலே பேசுங்க, ஐ வாண்ட் டு லேர்ன் கன்னடா அந்த மாதிரி. ஸோ ஐ வாஸ் கெப்ட் லேர்னிங். ஒரு வேர்டாக வந்து கேட்டுட்டு இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். இட் வாசன்ட் லைக் ஒரு நம்ம வேற ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுற ஒரு ஃபீல் இல்லை, ஒரு ஹோம்லி ஃபீலிங் தான் இருந்துச்சு. இங்கே நம்ம ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குமோ, ஏன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இஸ் லைக் தட், த டைரக்டர், த டீம், ஸோ எவ்ரி திங் இட் ஹேஸ் லைக் ஒரு ஹியூமன்லி டச் இருக்கிறது ஒரு பீப்புள் தான். ஸோ எவ்ரிபடி அண்ட் ஆல்சோ த வே தே கேர்ட் பீப்புள். தோ ஒரு இன்டென்ஸ் ஷெட்யூலில் போனாலுமே அந்த டீம் தான் ரொம்ப இன்டென்ஸாக ஒர்க் பண்ணாங்க. பேக் அண்ட் டீம் அது ஃப்ரண்ட் அண்ட் டீம் ஆர்டிஸ்ட்க்கு வந்து எனஃப் டைம் கொடுத்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் ட்ரீட் பண்ணாங்க எவ்ரிபடி, த ஆக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரொடக்ஷன் எல்லாமே. ஒரு ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம். ஐ வுட் சே இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ டு பி அ பார்ட் ஆஃப் தட் ஃபிலிம். ஐ எம் ஸோ ப்ரிவிலேஜ்ட். சூப்பர். நம்ம நிறைய விஷயம் பேசணும். இப்போ ஒரு கேம் செக்மெண்ட் நம்ம ஆடப்போம். ஓகே, ரேபிட் ஃபயர். நான் ரேப்பிடாக கொஸ்டின்ஸ் கேட்பேன், நீங்கள் ரேப்பிடாக ஆன்சர் பண்ணும். நீங்கள் ஆன்சர் பண்ணலன்னா வந்து ஹேவ் ஃபியூ டேர்ஸ், அது நீங்கள் பண்ணும். ஓகேவா? ஸ்போர்ட்டிவாக ஜாலியாக ஃபன்னாக நம்ம பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார் ஜென்ரலாக? அது நான் கேட்குறேன். தலைவர் சார், ரஜினி சார். ரஜினி சார். ஓகேவா? போமா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய ஒரு 5 மூவிஸ் பேர் சொல்லுங்கள். சிவாஜி, படையப்பா, எந்திரன், 2.0 அண்ட் ஜெயிலர். மாசுங்க, டேட் ரஜினி ஃபேன்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்களே. எப்போ இருந்து பிடிக்க ஆரம்பிச்சு ரஜினி சாரை? சின்ன வயசுலேருந்தே அவரோட ஸ்டைலு, அவர் டைலாக்ஸ் டெலிவரி அதெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். சூப்பர். அந்த ஸ்வாக் கண்ணாடி முன்னாடி போயிட்டு இப்படி பண்ணி பார்க்கறது அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் இல்லை இருக்குமே. சின்ன வயசுல நாங்களாம் பண்ணியிருக்கோமே. அந்த அளவுக்கு தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுறது, அது ஆடியன்ஸாக என்ஜாய் பண்ணுறது தான். சூப்பர். அடுத்து உங்களை பற்றி நீங்களே ஒரு ரூமர் இல்லை வந்த ரூமர்ஸில் ஏதாச்சும் ஒரு ரூமர் சொல்லுங்கள். தீப்ஷிகா அடுத்த தலைவர் படத்தில் இருக்காங்க. ஓ மை காட், தீப்ஷிகா தலைவர் 173ல இருக்காங்களா? ஓகே, ஐயோ தமிழ் ரெடி. நைஸ். அடுத்து போமா ப்ளீஸ். இதை மட்டும் நாங்கள் தமிழ் அப்படியே ப்ரோமோல போடுவோம். சரி, ஜோக், ஃபன் ஃபன். ஓகே, ரீசெண்டாக நீங்கள் பார்த்ததுலேயே உங்களுக்கு பிடிக்காத படம் எது? 1 2 பிடிக்காத படமா? 3 4 5. பிடிக்காத படத்துக்கு நான் போகவே மாட்டேன். சேஃபா ஆன்சர் பண்ண முடிஞ்சு டைம்க்குள்ள நீங்க ஆன்சர் பண்ணாத காரணத்தினால டேர் பண்ண. நான் சொல்லிட்டேன் அதுக்குள்ள நீங்க 5 சொல்றதுக்கு நான் சொல்லிட்டேன். படம் பேர் தான் கேட்டேன். என்ன படம் சொல்லுங்க. ரீசெண்டா பார்த்ததே பிடிக்காத படம். அதான் சொன்னேனே பிடிக்காத. அது சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. சரி, வாட் இஸ் தி டேர்? இந்த क्वेश्चन itself is a dare actually. நீங்க டேர் பண்ணனும்னா அந்த மாதிரி क्वेश्चनே கேக்குறது. ஓகே, சூப்பர். டேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபேவரட் டயலாக், ரஜினி சாரோடைய ஃபேவரட் டயலாக், உங்களுக்கு பிடிச்ச ரஜினி சார் டயலாக் ஏதாச்சும் உங்களுக்காக சொன்னா நல்லா இருக்கும். நான் ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி. நைஸ். அடுத்து இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு क्वेश्चन. நீங்க நல்லா யோசிங்க. ஓகேவா? கிணறு 5 செகண்ட்ஸ் இல்லையா? பாயிண்டா தான் பேசுறீங்க. ஓகே, 5 செகண்ட்ஸ் இல்ல, உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் கூட டைம் எடுத்துக்கோங்க. கிணறு இருக்கு இல்லையா? கிணத்துல கல் போட்டா ஏன் கல் கீழே போகுது? பிகாஸ் ஆஃப் தி கிராவிட்டி. கொஞ்சம் வேற மாதிரி யோசிங்க. 2-3 வார்த்தை வேற மாதிரி போட்டு யோசிங்க. I don't know, because of படிச்ச பொண்ணு எனக்கு தெரியுது. நல்லா ஒரு படிக்கிற பொண்ணு தான். அப்படி யோசிக்காதீங்க, ஜாலியா ஏதாச்சும் யோசிங்க. வேற மாதிரி யோசிங்க. கல்லு போட்டா கீழே அது ஒன்று சயின்டிஃபிக்கா ஒன்று இருக்கு. சயின்டிஃபிக்காவா? டைம் போயிட்டு இருக்கு, வேற ஆப்ஷன் இல்லையே. கல்லு மிதக்குமா? கீழே போகுதுல, எதனால கல்லு கீழே போகுது சொல்லுங்க. இந்த क्वेश्चन வந்து சரி, ஓகே, நீங்களே சொல்லுங்க. அதுக்கு ஆன்சர் ஏன்னா தெரியல. நீங்க ஆன்சர் நான் சொல்றேன். ஏன்னா அந்த கல்லுக்கு ஸ்விம்மிங் தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியுமா ஸ்விம்மிங்? எனக்கு தெரியாது. உங்களுக்கு நீங்களும் தான் கேட்க.
எனக்கு ஸ்விம்மிங் தெரியும், நான் கிணத்துல மிதப்பேன். கல்லு மட்டும் தான் கீழே போமா. கல்லு கீழே போய் அது ஸ்விம்மிங் தெரியாதுங்க, கல்லுக்கு பாவம் அப்படி படைச்சிருக்காங்க கல்லை. ஓகே ஓகே ஓகே, ரைட் ரைட். சார் நீங்க தப்பா அப்போ வேற ஏதாவது லைட்டா விழுந்தா அதுக்கு ஸ்விம்மிங் தெரியும். அப்போ அது ஸ்விம்மிங் தெரியும், அதனால அது மிதக்குது. ஓகே, அப்படி வேற நான் புரியுதா? அப்படி வரீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு கியூட்டான ஒரு டேர் ஒன்று பண்ண போறீங்க. ஓகே, அதுக்கு நீங்க கரெக்டாக சொல்லாத காரணத்தினால ஒரே ஒரு டைலாக் தான், அதை 3 வேரியேஷன்ல வந்து கொஞ்சம் அப்படியே மாடுலேஷன் மாற்ற போறீங்க. மார்க் படத்துல ஒரு டைலாக் இருக்கு. சூப்பர். என்னன்னா அது எனக்கு ஃபேவரட் டைலாக். ம் போலீஸ் கண்ணா கத்தி கேள்விப்பட, இது ஒரு மாடுலேஷன். போலீஸ் கண்ணா கத்தி கேள்விப்பட. அதுக்கப்புறம் போலீஸ் கண்ணா கத்தி கேள்விப்பட. எப்படி சொன்னா யார் தான் கீழே நைஸ். அடுத்து ரீசெண்டாக ஏதாச்சும் ஒரு படத்துக்கு போயிட்டு இந்த ஆக்ட்ரஸ் ஆச்சு பார்த்துட்டு இந்த ஆக்ட்ரஸ் பதில் நம்ம பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே, நமக்கு அந்த கேரக்டர் இன்னும் செட் ஆயிருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணது ஏதாச்சும் இருக்கா? இல்லை, அப்படி நான் எப்பவுமே யோசிக்க மாட்டேன். ஐ see it as a audience. எப்பவுமே ஃபிலிம் வந்து ஆடியன்ஸாக பார்க்குறது தான் இட்ஸ் என்ஜாய்மெண்ட், இட்ஸ் அன் என்டர்டைன்மெண்ட். ஸோ ஐ கோ த்ரூ இட். ஸோ அது மாதிரி நான் பார்க்க மாட்டேன். மேபி இந்த மாதிரி நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் இன் ஃபியூச்சர், லைக் வைஸ் மேபி ஐ மை திங்க். என்னங்க எப்படி ஒரு பதில் பார்த்தீங்களா? சேஃபானு சொல்றீங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு இல்லை, கேரக்டர் சேஃபாக சொல்லணும்னு சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறேன். நான் ஐ வில் ஸ்பீக் வாட் எவர் இட் இஸ். இங்கே தோண்டல் அப்படி நீங்க பேசுறீங்க. இவ்வளவு தூரம் நான் பேசினதுக்கு அப்புறமும் நீங்க நினைக்கிறீங்களா நான் சேஃபா பேசிட்டு இருக்கேன்னு? இல்லை இல்லை சரி, ஏதாச்சும் ஒரு படம் பார்த்துட்டு இந்த படத்தில் நம்ம நடிச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணப்பட ஏதாச்சும் இருக்கா? இந்த படத்துல நடிச்சிருந்தா நடிச்சிருந்தா நல்லா இருக்குமே அது மாதிரி நிறைய இருக்கு. ஏதாச்சும் ஒன்று? எப்படியோ நடிக்கல, சாப்பா என்ன பண்றது? மேபி இன் ஃபியூச்சர் லெட்ஸ் see, அவ்வளவுதான். பேரு சொல்ல மாட்டிருக்கீங்களா? ஒரு படத்து பேரு வர மாட்டிருக்கே. இது நீங்க சொல்ல சடனா நான் ரீகால் பண்ண முடியல. சடனா ரீகால் பண்ண முடியல. அப்போ நீங்க சடனா ஒரு டேர் பண்ண போறீங்க இப்போ. நானே தெரியாம வந்தேன். ஓகே, என்ன டேர்? நீங்க என்ன டேர்னா, இப்போ வந்து நீங்க ஒரு கோவத்துல இருக்கீங்க, அது நீங்க வேர்ட்ஸ் இல்லாம உங்களோட ஆக்ஷன்ஸ்ல வெளிப்படுத்த போறீங்க. நீங்க கோவத்துல இருக்குன்றது என்னை பார்த்தா உங்களுக்கு கோவம் வராது எனக்கு தெரியும். ஐயோ என் தப்பு தான் இன்டர்வியூ கொடுத்த பாரு அப்படி. இல்ல அப்படி இல்ல, இந்த ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன் ரீசென்ட்லி. ஓகே அது வேணா பண்றேன். ஓகே சிரிப்பு வருது எனக்கு முன்னாடி. ஓகே ஓகே ஓகே, கேமரா இதெல்லாம் கோவத்துல இருக்கணும்ல. ஓகே கோவம். நானும் ஏதோ பார்த்தேன், ஏதோ ஒரு டெம்ப்ளேட் ஆச்சு, யாரோ ஒன்று பண்ணிப்பாரு. இன்னொரு வாட்டி பண்ணுங்க, நாங்கள் ரீக்ளேம் பண்றேன். அவர் வந்து சம் பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வருவாங்க. நான் கோவத்துல இருக்கேன். நைஸ். உங்களுக்கு இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் படத்துல ஒரு இமேஜினேஷன் சிச்சுவேஷன், ஓகேவா? இது நம்ம ரூமர்ஸ் இது ரூமர்ஸ் இல்ல, இப்படி நடந்தா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்கன்றது, ஓகேவா? தலைவர் படத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ரோல், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இன்னொரு படத்துல ஒரு பெரிய ஹீரோ லைக் அஜித் சார் கூட ஹீரோயினா பேர் பண்ற ஒரு வாய்ப்பு, எது சூஸ் பண்ணுவீங்க? ரெண்டுமே ட்ரை பண்ணுவேன். ஒன்று தாங்க, ரெண்டுமே ட்ரை பண்ணுவேன். சின்ன ரோலுக்கு என்ன கம்மியாக தான் 3 days தான் இருக்கும், அந்த டே தான் முடிச்சுட்டு வருவேன் நான் சொல்வேன். அந்த மாதிரி அந்த டேல கால் ஷீட் மாத்திடுவோம் நாங்கள். 24 hours கால் ஷீட்ல வந்து ஒரே ஒரு டே கால் ஷீட்டு, ஒரே ஒரு கால் ஷீட் தான். ஆமா. தலைவர் படத்துல சின்ன ரோலா அஜித் சார் கூட ஹீரோயின். ஏன் இந்த மாதிரி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चंस எல்லாம், நடக்காத ஒரு क्वेश्चंस எல்லாம் கேக்குறீங்க? நடக்குங்க, என்ன நடக்கும். உங்களுக்கு அந்த கான்ட்ரோவர்சி வேணும். கான்ட்ரோவர்சி இல்ல, உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். நடக்கும். சேம் இந்த மாதிரி ஒண்ணு ஒரே சேம் டேல வந்து சேம் டேல சார் நான் போய் ஃபோன்ல சார் ப்ளீஸ் சார் எனக்கு இது முடிஞ்சுன்னு வந்துல சார் அப்படி கேட்டு எப்படியாச்சும் வந்துருவீங்க. ஆமா, ரெண்டுமே ஆல்வேஸ் இதுதான். we always try for the best. சூப்பர்ங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு கஷ்டப்படுத்த விரும்பல. இந்த Very மாதிரி good. போயிட்டு முடிச்சுப்போம். தேங்க்யூ, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஸோ ஸ்போர்ட்டிவ். தேங்க்யூ. ஓகேவா? நீங்கள் வந்து ஆக்ட்ரஸ் மாடல் இதுக்கப்புறம் கிடையாது, நீங்கள் ஆக்ட்ரஸ் மாடல் ப்ளஸ் விங்ஸ் இல்லாத ஒரு ஏஞ்சலுங்க. ஓகே, இந்த ஒரு ஹாப்பி நோட்டோடய நம்ம இந்த இன்டர்வியூ முடிக்க போகிறோம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் ஸோ நைஸ் டாக்கிங் டு யூ. இந்த மாதிரி சிரிச்சுட்டே சந்தோஷமாக இருங்க. 2026 நிறைய நல்ல படங்கள் பண்ணி மக்களை என்டர்டெயின் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.